மலைகளுக்கு பக்கத்துல இருந்த அழகான கிராமம் அது. கால்வாய்களுக்கு, மலைகளுக்கு, காடுகளுக்கு குறைவே இல்லாத ஊரு. அந்த ஊர்ல எல்லாரும் ஏதோ ஒரு விவசாயம் அல்லது கூலி தொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராஜையா கூட அது போல வாழ்ற ஒருத்தன்தான். காலையிலேயே எந்திரிச்சு அவன் நம்புற நூக்காலம்மன் தெய்வத்தை வணங்கிட்டு தன்னோட சாமான் எல்லாம் கட்டிக்கிட்டு காட்டுக்கு புறப்படுவான். நரசிம்ம மாமா, பால் இன்னும் கறக்கலையா? ரங்கபாபா, மக்காச்சோளம் விக்கிறியா? ஓ சீதாக்கா, என் வீட்டுக்காரிக்கு கொஞ்சம் ஆவக்கா ஊறுகாய் செய்ய சொல்லி கொடு. அப்படி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே காட்டுக்கு நடந்து போவான். விறகு வெட்டிக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஊருக்கு திரும்புவான். விறகு கட்டேங்கம்மா, கட்டேங்க, வாங்கம்மா வாங்க, வேகமா வாங்கம்மா. அப்படி குரல் கிழிஞ்சு போற அளவுக்கு கட்டைகள் வைப்பான். அதுல வர்ற பணத்தை அப்படியே மனைவி கையில கொடுப்பான். மனைவி சாந்தி அந்த பணத்துல ராத்திரிக்கான சாப்பாட செஞ்சு வைப்பா. ராத்திரி சாப்பிட்ட பிறகு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் முன்வாசல் திண்ணையில உட்கார்ந்து அன்பா பேசிட்டு இருப்பாங்க. என்னையா இது, உடம்பு முறிய கஷ்டப்பட்டா கூட வர்ற பணம் சாப்பாட்டுக்கே பத்தல. என்ன பண்றது, பல காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை இது. இதை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு நாள் நமக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வரும். அப்படி ஒருத்தருக்கொருத்தர் எப்பவுமே ஆறுதல் சொல்லிக்குவாங்க. நாட்கள் இப்படியே போகும். ஒரு நாள் ராஜையா அவன் வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்திருந்த காய்கறி செடிகள் முன்னாடி நின்னான். அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது கிருஷ்ணய்யா அங்க வந்தான். ராஜையா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் கிருஷ்ணண்ணா? சொல்லு. விறகு கட்ட ஏதாவது தேவைப்படுதா? ஆஹா, அதெல்லாம் தேவையில்லை. அது விஷயம் என்னன்னா, அது பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. பணம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கூட, கொஞ்சம் உதவி பண்ண. என்கிட்ட ஏதுன்னா பணம். இந்த விறகுல வரக்கூடிய பணம் சாப்பாட்டுக்கும் உடுப்புக்குமே சரியா போகுது. அப்படி தன்னுடைய வேதனையே சொல்லிக்கிட்டான் ராஜையா. கிருஷ்ணய்யா கூட கொஞ்ச நேரம் அவன் கூட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராஜையா காட்டுல மரம் வெட்டிக்கிட்டே மனம் போனபடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். திரும்பி பார்த்தபோது தூரத்துல ஒரு ஏரிக்கரையில காஞ்ச மரங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த பக்கம் போனா நல்ல கட்டைங்க கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை வெங்காயம் வச்சு சாப்பிட்டுட்டு ஏரிக்கரைக்கு அந்த பக்கமா போனா ராஜையா. அங்க நிறைய மரங்கள் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரத்துல ஒரு மரம் மின்னிக்கிட்டு இருந்தது. அட, இந்த மரம் ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த மரத்து கிட்டக்க போனான். தன்னோட கத்தியை எடுத்து அந்த மரத்தை ஒரு வெட்ட அந்த மரத்துல இருந்து பால் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துச்சு. ராஜையாவுக்கு எதுவுமே புரியல. மறுபடியும் அந்த மரத்தை வெட்டினான். அப்போ திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டுச்சு. தன்யோஸ்மி மகானுபாவா, தன்யோஸ்மி அப்படி சொன்னதும் ராஜையாவுக்கு எதுவுமே புரியல. அவனை அறியாமலேயே கை கூப்பி தேவதைய வணங்கினான். பயப்படாதே மானிடா, பயப்படாதே. உன் கை தொடுதலால் தான் எனக்கு இந்த சாப விமோச்சனம் கிடைத்தது. அத கேட்டு ராஜையா சின்னதா சிரிச்சான். ஒரு மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். நான் தவறுதலாக அவருடைய தவத்துக்கு இடையூறு செய்துவிட்டேன். அதனால்தான் சாபம் பெற்று இப்படி மரமாக நின்றேன். உன்னால் தான் இன்று சாப விமோச்சனம் கிடைத்தது. அப்படி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா அந்த தேவதை. ஆபத்து எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜையா ரொம்ப சந்தோஷமானான். எனக்கு சாப விமோச்சனம் அளித்தமைக்கு நன்றி. இதற்கு பிரதிபலனாக உனக்கு 3 வரங்கள் தருகிறேன் மானிடா, விரும்பி கேள் அப்படின்னு சொன்னதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்த்து ராஜையாக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கேள் மானிடா. அம்மா, எனக்கு என்ன கேக்குறது ஏது கேக்குறதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுங்க. சரி, உனக்கு தேவையான நேரத்தில் நமோ நமாமி என்று சொல்லி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டான். ராஜையாவுக்கு அளவில்லாத சந்தோஷம் வந்துச்சு. அதிர்ஷ்டம் கதவை தட்டிருச்சுன்னு நினைச்சு துள்ளி குதிச்சு ராஜையா அவனோட ஜாமான்களை கூட எடுக்காம வீட்டுக்கு போனான்.
சாயங்காலம் வரைக்கும் ஆனா கூட வராத புருஷன் இப்ப வந்ததும் சாந்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்னங்க இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? கட்டையெல்லாம் வித்துட்டீங்களா? பணம் எங்க? அப்படி வழக்கம் போல கேட்டா. ஆனா ராஜையாவோ எதுவுமே சொல்லாம சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதிர்ஷ்டம் கதவை தட்டிருச்சு சாந்தி. நமக்கு இனிமே எந்த கவலையும் இல்ல. எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. அப்படி அடக்க முடியாத சந்தோஷத்தோட சொன்னா ராஜையா. என்னங்க ஆச்சு இன்னைக்கு காட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். சாந்திக்கு அதை கேட்டு ஒரே குழப்பமா போச்சு. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாகி என்ன 3 வாரம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏங்க ஒரு பங்களா கேட்கலாமா? பங்களாலாம் கேட்டா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் மொத்த கதையும் மாறியே போயிடும். ஆ சரிங்க. இப்போ வேற என்ன கேக்குறது? ஆ முதல்ல 7 வகையான நகைகள் வேண்டிக்கலாம் ஆ சரிம்மா. அப்படின்னு ராஜையா உட்கார்ந்து நமோ நமாமி 7 வகையான நகைகள் வேணும்மா அப்படின்னு சொன்னதுமே அவங்க முன்னாடி 7 வகையான நகைகள் வந்துச்சு. சாந்தி அந்த நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வீடெல்லாம் சுத்தி திரிஞ்சு கண்ணாடியிலையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ ராஜையா, சாந்தா, இப்பவே வெளியில போய் இது எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு காட்டிடாத. மெதுவா காட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னான். சாந்தி கூட சரின்னு ஒத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக போனான். ஆனா ரொம்ப சிரத்தை எடுத்து வேலை செய்யல. கொஞ்சமா கட்டைகளை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். வாங்க வர்றவங்க கிட்ட எதுவுமே பேசவே இல்ல. யாருக்கும் மரியாதை கூட கொடுக்கல. ஏமா என்னது இது? வேணும்னா வாங்குங்க, இல்லாட்டி போக விடுங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா நடந்துகிட்டான். இந்த ராஜையா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாரு அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராஜையா காட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடி நின்னுட்டு இருந்தாங்க. அங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சா ராஜையா. யாரோ ஒரு பையன் பனைமரத்துல இருந்து கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஐயோ, கால் முறிஞ்சு போச்சா? நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் கட்டு போடுங்க அப்படி அக்கறையா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எப்பவும் போல அவனுடைய வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறமா அடுத்த நாள் கணவன் மனைவி 2 பேரும் 2வது வரத்தை கேக்குறதுக்காக தயாரானாங்க. என்ன கேட்கலாங்க அரிசி பைகள் வேணும்னு கேட்கலாமா அப்படின்னு சந்தோஷமா கேட்டான் ராஜையா. சமையலுக்கு பஞ்சமே இருக்காது. எத்தனை பைகள் கேட்கலாம்? வீடு மொத்தமும் அரிசி பைகளால நிறைஞ்சிருக்கணும்னு கேட்கலாமா? வீடு முழுக்க அரிசி பைகள் இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்றதுங்க? வேணும்னா 4 பைகள் கேட்கலாம். இன்னும் வேணும்னா கூட 3வது வாரம் தான் இருக்கே, அப்போ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா ராஜையா. சரிங்க அப்படின்னு 2 பேரும் 4 மூட்டை நிறைய அரிசிய வேண்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராஜையா காட்டுல சுத்திக்கிட்டு விறகுகள் வெட்டிக்கிட்டே இருந்தான். 3வது வரமா என்ன கேட்கலாம்? வீடு நிறைய வைரங்கள் கேட்கலாமா, இல்ல பணம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கட்டைகள் வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ராஜையா தவறி போய் ஆத்துல விழுந்துட்டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு அந்த காட்டுல பெருசா சத்தம் போட்டான். ஆனா யாருமே வரல. அப்பதான் ராஜையாவுக்கு 3வது வரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நமோ நமாமி, என்ன காப்பாத்துமா அப்படின்னு அழுதுகிட்டே வேண்டிக்கிட்டான். அப்போ அதிர்ஷ்ட தேவதை காட்சி அளிச்சா. ராஜையனை காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்தினா. அம்மா, தாயே, நன்றிமா அப்படின்னு சொல்லி நிம்மதியா மூச்சு விட்டான். கொஞ்சம் நிதானமாக இரு மகனே, நீ இப்போது நன்றாக இருக்கிறாய். அம்மா, அந்த வரம் மட்டும் இல்லைனா இன்னைக்கு என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ! அப்போது அந்த நிலை கால் முறிந்து போன அந்த பையனுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டதும் ராஜையா எதுவுமே பேசாம அமைதியா பாத்துக்கிட்டு நின்னான். மகளின் திருமணத்திற்காக ஏற்பட்ட சூழலும் இதே போன்றதொரு நிலைமை இல்லையா அப்படின்னு கேட்கவும் ராஜையாவுக்கு
அவன் பண்ணின தவறு என்ன அப்படின்னு புரிஞ்சு போச்சு. உனக்கு தேவையானதை விட அதிகமாகவே இருக்கிறது என்றால் அதற்கு அர்த்தம் இல்லாதவர்களுக்கு மனமாற கொடுக்க வேண்டும் என்பது அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்ட தேவதை மறைஞ்சு போயிட்டா. ராஜையா நடந்து நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். நடந்தது எல்லாத்தையும் சாந்தி கிட்ட சொன்னான். உழைச்சு சம்பாதிக்கிற பொறுமை, காதலிக்கிற மனைவி, உதவிகரமான உறவினர்கள், இதை விட ஒரு பெரிய வரம் வேற என்ன இருக்க முடியும்? நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி மனைவிய சமாதானப்படுத்தினான். அந்த தங்கத்தை எல்லாம் வித்து கிருஷ்ணய்யனுக்கு கொஞ்சம் கொடுத்தான். அப்புறம் கால் முறிஞ்சு போன அந்த பையனுக்கு கூட கொஞ்சம் கொடுத்தான். எப்பவும் போல ராஜையா கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லார்கிட்டையும் மரியாதையாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சான்.